கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணி மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 25 அதன் 6வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும் என்று தேவ சமூகத்திலே இந்த சங்கீதத்தை எழுதினதான தாவீது அது மிக நேர்த்தியாக அநேக விண்ணப்பங்களை ஏறெடுத்து என்னை நினைத்தருளும், உம்முடைய கட்டளைகளை நினைத்தருளும், உம்முடைய பிரமாணங்களை நினைத்தருளும், என்னை மன்னித்தருளும் என்று பல முறை திரும்ப திரும்ப சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறதான ஒரு விண்ணப்பமாயிருக்கிறது. சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். இந்த இடத்திலே இரக்கம் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. காருண்யம் என்றால் பாதுகாப்பு என்று அர்த்தம் கொள்ளுகிறது. அப்படியானால் ஏன் தேவனிடத்திலே இந்த தாவீது தன்னுடைய வாழ்வின் நன்மைகளை இரக்கமாய் பெற்றுக்கொள்ள அவன் ஜெபிக்க வேண்டும் என்றால், மனிதன் தனக்கு பாராட்டுகிற தன்னுடைய வாழ்வின் பகுதிகளிலே பாராட்டுகிற இரக்கங்களை விட தேவனுடைய இரக்கம் மிகவும் பெரியது என்பதை தேவனுக்கு முன்பாக இந்த தாவீது அறிந்து கொண்டான். அதனால கர்த்தருடைய இரக்கத்திற்காக அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இரண்டாவதாக, மனித பாதுகாப்பு, மனித காருண்யத்தை விட கர்த்தருடைய பாதுகாப்பு சிறந்தது என்பதை அவன் அது மேன்மையானது என்பதை இந்த தாவீது அறிந்து கொண்டான். ஆனபடினாலே மனிதன் தன்னுடைய தேவைகளிலே தன்னுடைய நெருக்கத்திலே உதவி கேட்கும் பொழுது ஏதோ இறங்கி ஏதோ ஒரு வேளை அல்லது பல வேளை செய்து கைவிரித்து விட வாய்ப்புண்டு. ஆனால் தேவனுடைய இரக்கம் அப்படி அல்ல. அவனுடைய ஜீவகாலம் முழுவதும் அவனை நடத்துவதற்கு உண்மையுள்ளதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜீவகாலம் முழுவதும் அவனுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு உண்மையுள்ளதாய் இருக்கிறது. இதனாலே தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவ இரக்கமும் தேவனுடைய பாதுகாப்பும் உண்டாகும்படி தேவனிடத்திலே அதை கெஞ்சி கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பகுதிகளில் ஏற்படுகிற தேவைகளாயிருக்கட்டும், நெருக்கங்களாயிருக்கட்டும், மனித உதவிக்காக கெஞ்சும் பொழுது சிலர் இறங்கி ஏதோ ஒரு பிச்சை போடுகிறதை போல அல்லது மனதிலே ஒரு இருமாப்பை வைத்து கொண்டு சகாயம் பண்ணுகிறதை போல நமக்கு இந்த நாட்களிலே பல அனுபவங்கள் வந்திருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இந்த தாவீது, ஆண்டவர், உம்முடைய இரக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தும், மனித இரக்கத்திலும் மனித எண்ணங்களுக்கும் மேலான உம்முடைய இரக்கம் என் வாழ்க்கையில் வர வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்பது போல, அது மட்டுமல்ல, மனிதன் கொடுக்கிற பாதுகாப்பை விட, மனிதன் கொடுக்கிற உறவின் நெருக்கத்தை விட எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை நடத்துகிற நல்ல தேவன் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பது போல நாமும் நம்முடைய வாழ்விலே மனித இரக்கத்தை அல்ல தேவ இரக்கத்தையும், மனித பாதுகாப்பை அல்ல தேவனுடைய பாதுகாப்பையும் கேட்போம் என்றால் தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை அருளின கர்த்தர் நமக்கும் அப்படியே தந்து நம்மை வாழ்நாள் முழுவதும் தேவ கிருபையினாலும் தேவ இரக்கத்தினாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பினாலும் நிறைத்து செம்மையாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே, உம்முடைய பாதபீடத்திலே அடைக்கலான் குருவிகளுக்கு ஆண்டவரே தங்குகிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எதற்காக உம்முடைய பாதபடியில் அடைக்கலான் குருவிக்கு தங்கும் பாக்கியம் கிடைத்ததென்றால் உம்முடைய இரக்கத்தினால் அது கிடைத்தது. தாவீது ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய காருண்யத்தையும் நினைத்தருளும். ஆமாண்டவரே, மனித இரக்கத்திலும் மனித பாதுகாப்பிலும் மேன்மையான உம்முடைய இரக்கமும் உம்முடைய காருண்யமும் எங்கள் வாழ்க்கையும் இதை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். அது மனித சகாயத்திலும் மனித இரக்கத்திலும் மேலானது, மனித பாதுகாப்பிலும் மேலானது. அதையே ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து முன்னேற கிருபை பாராட்டும். அப்படியே நீங்கள் செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.